தீபாவளி வேலை நெறைய இருந்ததுங்க. அது வேற மழை வேற விடாம இருந்ததுனால, நாம நம்ம வீட்டு தோட்ட பக்கமே போலைங்க. சாமிக்கு பூக்கள மட்டும் அப்பப்ப பறிச்சுக்கிட்டு வந்துட்டேங்க. கொசு தொல்லை வேற ரொம்ப அதிகமா இருந்ததுங்க. இப்ப கூட வீடியோவே எடுக்க முடியலைங்க. அவ்ளோ கொசுக்கள். இது நம்ம தோட்டத்துல இருக்கிற அணில், கிளி, பறவைகளுக்கெல்லாம் ரொம்ப வசதியா போயிடுச்சுங்க. ஒரு பழங்கள கூட அவங்க விட்டு வைக்கல. 4 நாள் கழிச்சு மழை நின்னதுக்கப்புறம் செடிகள பார்த்துட்டு ஃப்ரீயா ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு போனா, சீத்தா மரத்துக்கு அடியில ஒரே சீத்தாப்பழ விதைகளா இருந்துச்சுங்க. என்னன்னு மேல மரத்த பார்த்தா, காய்கள கூட விட்டு வைக்கலைங்க. எல்லா பழத்தையும் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் ஓடு மட்டும் தாங்க இருந்துச்சு. அந்த பழத்த பார்க்கும்போது அணிலும், குருவியும் நம்மள பார்த்து, "நீங்க மட்டும் எல்லாரும் தீபாவளி ஸ்வீட் சாப்பிட்டீங்க தானே? எங்களுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் இந்த பழங்கள் தான்." அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்ததுங்க. கொய்யா சீசன் ஓரளவு நம்ம தோட்டத்துல முடிஞ்சிருச்சுங்க. சீக்கிரமே சீத்தாப்பழமும் முடிஞ்சிரும். அடுத்து நம்மளுக்கு சப்போட்டா அறுவடைக்கு தயாரா இருக்குங்க. நம்ம மகிழ்வனத்துல திராட்சை நெறைய காய் பிடிச்சிருக்குன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. நம்ம இன்னொரு டைம் அங்க பார்க்கலாங்க. அங்க மயில்கள் நெறைய இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.